தமிழர் பகுதியில் அடாத்தாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை 3 மணித்தியாலத்துக்குள் சிலையை தூக்கிச் சென்ற போலீசார். போலீஸ் அதிகாரிக்கு காதை பொத்தி அடித்த பிக்கு தமிழர் பகுதியில் நேற்றிரவு நடந்த திடுக்கிடும் சம்பவம். வெளிநாட்டு யுவதிக்கு அந்தரங்கத்தை காட்டிய காமுகன் ஒரு பிள்ளையின் தந்தையான குறித்த நபர் திருக்கோயில் பகுதியில் அதிரடி கைது. திடீரென்று திரண்டெழுந்த மலையக மக்கள் ஜனாதிபதி அனுரவை எதிர்ப்போருக்கு எதிராக கொந்தளித்த ரணில் சயித் போன்றோரின் உருவப்படங்களை எரித்து அட்டகாசம். ஸ்ரீதரன் எம்பி இந்தியாவுக்கு திடீர் விஜயம். மஹிந்தவின் மனைவியின் படத்தை பிரேம் போடவும் அரசு பணம் செலவீடு. அரசாங்கம் தோல்வியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் ஏந்தும். சர்ச்சையில் சிக்கிய மனோ கணேசன் அனுர பக்கம் சாய்ந்ததால் வந்த நிலை. நாடு முழுவதும் களமிறக்கப்பட்ட போலீஸ் குழுக்கள் விசேட சுற்றி வளைப்பில் நூற்றுக்கணக்கானோர் கைது. நாயை கொண்டு செல்ல உலங்கு வானூர்தியை பயன்படுத்திய மஹிந்த. ரணிலை விடாமல் துரத்தும் குற்றப்புலனாய்வுத்துறை. புங்குடுதீவு டயான் எழுதிய ஆழ்மனதின் மீள் நினைவுகள் கவிதை நூல் வெளியீடு யாழ் பல்கலைக்கழகத்தில். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. எச்சரிக்கை மட்டத்துக்கு செல்லும் வெள்ளம். தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை கடற்கரை அருகாமையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் பௌத்த மதஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை பெரும் பதற்றத்துக்கு மத்தியில் அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பகுதியில் கடும் பதற்றமான சூழ்நிலை நிலவியதால் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து வன்முறை கும்பலில் ஈடுபடும் அளவுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்ட பிக்குகளை தாண்டி போலீசாரால் அங்கிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டது. இதன்போது போலீசாருக்கும் பிக்குகளுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. 3 மணித்தியாலங்களுக்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்து சட்டத்தரணிகளோடு கலந்துரையாட குகதாசன் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை பிரதான கடற்கரை ஆண்டிய பகுதியில் நேற்று மாலை வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பெரும் பதற்றத்துக்கு மத்தியில் அகற்றிய போது போலீசாரின் கன்னத்தில் பிக்கு ஒருவர் அறைந்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்களை முற்றும் துறந்தவர்களாக அடையாளப்படுத்தப்படும் புத்தரின் சீடர்களான பிக்குகள் கடும் அட்டகாசம் போடும் சம்பவங்கள் ஸ்ரீலங்காவில் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்றைய சம்பவத்துக்கு போலீஸ் தரப்பிலிருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றிரவு திருகோணமலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை திருக்கோயில் பிரதேசத்தில் வெளிநாட்டு யுவதி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருக்கோயில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழுவினர் கல்முனை மிருதமுனை பிரதேசத்தில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர் 25 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருக்கோயில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கைது செய்யப்படும் போது அவர் தலையை மொட்டையடித்துக் கொண்டதாகவும் அவருடைய தோற்றத்தை மாற்றிக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பள உயர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிப்பதை கண்டித்து பொகவந்தலாவ மற்றும் மஸ்கலியா தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் அரசாங்கத்தால் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள 200 ரூபாய் கொடுப்பனவு சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டு இந்த கொடுப்பனவை வழங்குவதை தடுக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாக கூறி இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது பொகவந்தலாவ நகரில் தோட்ட தொழிலாளர்கள் ஒரு சவப்பட்டியை ஏந்தி ஊர்வலமாக சுற்றி வந்து எதிர்க்கட்சியினர் சிலரின் புகைப்படங்களையும் உருவ பொம்மைகளையும் எரித்து எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளார். இந்தியாவின் ஜார்ஜன் மாநிலத்தில் ராஞ்சியில் இன்று திங்கட்கிழமை நடைபெறவுள்ள எரிசக்தி மாற்ற தயார் நிலை குறியீட்டு நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தில் இந்தியாவின் அரசியல் சமூக தலைவர்களை அவர் சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கான விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவின் படத்தை பிரேம் போட்டு அலங்கரிப்பதற்கு அரசாங்க படம் செலவிடப்பட்டதாக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இதன்படி இந்த படத்துக்கு பிரேம் போட 9,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் தலைமை நீதிபதி உள்ளிட்ட நிறுவனங்களின் செலவீன தலைப்புகள் மீதான குழுநிலை விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அரசாங்கம் தோல்வியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் இயந்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டினார். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2026 குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சில விடயங்களை என்னால் நிரூபிக்க முடியும், ஆனால் இந்த நாட்டில் இருக்க முடியாத சூழல் உருவாகக்கூடும். ஆதலால் நாடாளுமன்றத்தில் மட்டும் சில விடயங்களை குறிப்பிடுகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தலைவர் மோடி 10 வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறார். அங்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. எங்கள் நாட்டில் 5 வருடத்துக்கு ஒரு முறை ஜனாதிபதிகள் மாறுகிறார்கள். உங்கள் தலைமைத்துவம் வாயில்தான் இருக்கிறது, வேறொன்றிலும் இல்லை என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பின் போது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பல சக்தி வாய்ந்த செயற்பாட்டாளர்கள் அதன் தலைமைத்துவத்திடம் கோரிக்கையை விடுத்துள்ளனர். மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பேன் என்று கூறிய அவர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பது கடுமையான ஒழுக்கமீறல் என்று செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கேற்ப 31,873 பேர் பரிசோதிக்கப்பட்டதோடு சந்தேகத்தின் பேரில் 769 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 29 பேர் குற்றங்களோடு தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே சமயம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 322 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 153 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 17 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 31 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,528 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாயை கொண்டு செல்லவும் உலங்குவாண்டியை பயன்படுத்தினார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மான ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதியின் செலவினங்களை நாங்கள் எமது தோழர் அனுகுமார திசாநாயக்க குறைத்துள்ளார். வெளிநாட்டு பயணங்களின் போதும் முன்னாள் ஜனாதிபதிகள் அதிக செலவினங்களை செய்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக மஹிந்த ராஜபக்ஷ 2013ஆம் ஆண்டு 1,144 மில்லியன் ரூபாய் வெளிநாட்டு பயணத்துக்கு செலவு செய்தார். இது யாருடைய பணம்? இதுதான் இந்த நிலைக்கு காரணம். எங்களுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முயலுங்கள். மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய முழு குடும்பத்துக்கும் அரச நிதியை செலவு செய்தார். நாயை கொண்டு செல்ல விமானத்தை பயன்படுத்தினார். மஹிந்தவின் மகன் யோசித ராஜபக்ஷ ஜப்பான் செல்ல வெளிவிவகார அமைச்சரின் மூலம் 20 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷவின் காலத்தில் அவரின் மகன் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் அதிகாரி ஒருவர் இல்லாத நிலையில் வீடொன்றை வாடகைக்கு பெற்று 21 மாதங்கள் அங்கு குடியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவின் வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மை ஆராய 5 பேர் கொண்ட குற்றப்புலனாய்வுத்துறை இங்கிலாந்துக்கு சென்றுள்ளது. இந்த செய்தியை ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் பிரித்தானியா சென்ற குற்றப்புலனாய்வுத்துறையினர் இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசினவிடம் இன்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது இங்கிலாந்தில் இன்னும் வசிக்கும் ஸ்ரீசேன லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். 2 நாள் பயணத்தின் போது 16.6 மில்லியன் ரூபாய் பொது நிதியை ரணில் விக்ரமசிங்கே செலவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் என்பதும் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை மாணவன் புங்குடுதீவு டயான் எழுதிய ஆழ்மனதின் மீள் நினைவுகள் கவிதை நூல் வெளியீட்டு விழா கடந்த சனிக்கிழமை அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக கேட்போர் கூடத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு இடம்பெற்றது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த டயான் எழுதிய ஆழ்மனதின் மீள் நினைவுகள் என்ற கவிதை தொகுப்பு கல்வி அறிவியலாளர்கள் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக பட்டதாரியான குறித்த டயான் என்ற மாணவன் பல்கலைக்கழக கற்றல் காலத்தின் நிகழ்வுகளை தொகுத்து கவிதைகளாக எழுதியுள்ளார். பல்கலைக்கழக வாழ்க்கையின் 1ஆம் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு வரையான காலம் வரையில் நடைபெற்ற சாதாரண பல்கலைக்கழக மாணவனின் வாழ்வில் எவ்வாறான ஒரு உலகம் இருந்திருக்கும் என்று வர்ணித்து குறித்த அழகிய கவிதைகள் வரையப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த மாணவன் கல்வியில் மட்டுமன்றி ஏனைய பல துறைகளிலும் இன்னும் சிறப்பாக ஊடகத்துறையில் மிகுந்த ஆர்வமும் மிகச்சிறந்த அறிவிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையைச் சூழவுள்ள தாளமுக்க பகுதி தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதோடு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் அங்கங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.